சிவில் சர்வீசஸ் வந்ததுக்கப்புறம் தான் ஃபெயிலியர்ஸ் நிறையா பார்க்க ஆரம்பித்தேன். படித்து முடிச்சுட்டு போய் படுக்கும்போது கரெக்டாக சன்லைட் அடிக்கும் சார், உள்ள விடிஞ்சிரும். இன்டர்வியூவில் 2 கொஸ்டினுக்கு நான் நேற்று இன்ஸ்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் சார். அதுலேருந்து பார்த்து ஆன்சர் சொன்னேங்க சார். முதல்ல பண்ணுற தப்பு எல்லாரும் நிறைய படிக்கிறாங்க, படிக்கிறது மட்டுமே ஃபோக்கஸ் வச்சுக்கிறாங்க. தப்பு ஃபிலிம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் கிளியர் ஆனதுக்கு மெயினான காரணம் என்னன்னு நினைக்கிறேன்னா, யூபிஎஸ்சிக்கு வந்து வழிகாட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். எவ்வளோ தான் நம்ம படித்தாலும் எக்ஸாம் டே அந்த 1 டே வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரலாம், உடம்பு சரியில்லாமல் போகலாம், நிறைய சேலஞ்ச். ப்ராப்பராக ஃபோக்கஸ்டாக உங்கள் அபிமான தங்கமயில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகிறது நன்றி விழா சிறப்பு சலுகை. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. விகட நேயர்களுக்கு வணக்கம். யூபிஎஸ்சி தேர்வு முடிவுகள் சமீபத்தில் வெளியாயிருக்கு. தமிழகத்துக்கு மகிழ்ச்சிகரமான பல செய்திகள் அதில் வெளியாயிருக்கு. குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்த ராஜேஸ்வரி சுவி அவர்கள் இந்திய அளவில் 2ஆம் இடம் பிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக மாணவர்கள் கிட்டத்தட்ட 60 பேர் வந்து இந்த தேர்வில் வென்றிருக்காங்க. அவங்களில் 3 பேர் இப்போ நம்ம கூட இருக்காங்க. ஏற்கனவே ராஜேஸ்வரி சுவி அவர்களை தனிப்பட்ட வகையில் அவங்கள இன்டர்வியூ எடுத்திருக்கோம். அதோடைய லிங்கையும் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறோம். வருங்கால ஐஏஎஸ் அதிகாரிகள்கிட்ட நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும், அவங்க எப்படி படித்தாங்க, அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, அவங்க இந்த தேர்வுக்கு அவங்க என்னென்ன விதமான சவால்களை எதிர்கொண்டாங்க, இப்படி பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். முதல்ல எல்லாருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள், உங்க 3 பேருக்கும். முதல்ல உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்க ஒவ்வொருத்தரும். என் பேர் டாக்டர் அருண் பாண்டியன். நான் வந்து திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியிலேருந்து வரேன் சார். இந்த இயர் என்னோட ரேங்க் 213 வாங்கியிருக்கேன் யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். சார், என் பேர் சஞ்சய். நான் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து வரேன். இந்தியா நடந்த எக்ஸாமில் நான் 953 ரேங்க் வாங்கியிருக்கேங்க சார். என் பேர் மௌலீஸ்வரன். நான் திருத்தணி-திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து வரேன். எங்கள் அம்மா பேர் டி சரஸ்வதி, ஹவுஸ் ஒய்ஃப். எங்கள் அப்பா பேர் KM ஸ்ரீனிவாசன், அவர் TNWCயில் ரீஜனல் மேனேஜராக இருக்கார் சார். இந்த 3 பேரில் ரொம்ப என்னை பாதித்த ஒரு ஸ்டோரி அப்படின்னா திரு சஞ்சய் அவர்களுடைய ஸ்டோரி தான். எப்படி நீங்கள் இந்த சவால்கள்லாம் கடந்து இந்த எக்ஸாம் எழுதுனீங்க? உங்களுக்கான ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னவா இருந்தது? எனக்கு அம்மா டெய்லராக இருக்காங்க. ஸோ இனிஷியல் டேஸ் ஆஃப் ஸ்கூல் டேஸில் வந்துட்டு எனக்கு சின்னதில் 7 வயசில் கண்டுபிடிச்சாங்க இந்த மாதிரி எனக்கு காது கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தாலும் டீச்சர்ஸ் வந்து எங்கேயுமே என்னை வந்து கைவிடலை. ஸோ சிவில் சர்வீஸ்க்குள்ளே வரும்போது தான் முக்கியமான ஸ்ட்ரகிள் ஆரம்பிச்சது எனக்கு பர்சனலாக. ஏன்னா சிவில் சர்வீஸ்க்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ தான் புக்ஸ் இருந்தாலும் எல்லாருமே ஒரு இடத்துல ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் கிளாஸ் ரூமில் போய் படிக்கிற ஒரு என்விரான்மெண்ட் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த டைம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கிளாஸ் ரூமோட வாய்ப்பு கிடைக்கலைங்க சார். கிளாஸ் ரூமில் போய் உட்காந்து அக்சசபிலிட்டி கிடைக்கல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸும் அப்புறம் யூடியூப் ஆன்லைனில் இருக்கக்கூடிய இந்த யூடியூப்பில் கேப்ஷன்ஸ் அதெல்லாம் வச்சு தான் ஓரளவுக்கு படிக்க முடிஞ்சிச்சு. ரொம்ப ஹியரிங் லாஸ் இருந்தனால ஹியரிங் எய்ட் அக்சசபிலிட்டி இல்லாமல் இருந்துச்சுங்க சார். இந்த ஹியரிங் எய்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க சார் ஆக்சுவலாக. அப்போ என்ன பண்ணாங்கன்னா என்னோட சீனியர் ஒருத்தங்க வந்துட்டு ஒரு நாள் அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஏன் இவ்வளோ காது கேட்காம இருக்கு, ஏன் ஹியரிங் எய்ட் யூஸ் பண்ண முடியலன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா மொத்த பேட்சும் சேர்ந்து அவங்க வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் நிறைய விஷயம் எனக்கு கேட்க ஆரம்பிச்சிச்சுங்க சார். வெளில அப்போதான் அந்த ஹியரிங் எய்டே எனக்கு கிடைச்சதுங்க சார். அப்புறம் நிறைய நான் கேட்க ஆரம்பிச்சேன். ஹியரிங் எய்டே வாங்க முடியாத அளவுக்கு தான் உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை சார். ஆமாங்க சார். அம்மா வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குங்க சார். ஃபர்ஸ்ட் ஹியரிங் எய்டு வாங்கும் போது ஜுவல்ஸ் வச்சு வாங்கி கொடுத்தாங்க சார் எனக்கு. ஹியரிங் எய்டு வந்து பவர் கெப்பாசிட்டி வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்க சார். நம்ம கவர்மெண்ட் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணுறாங்க சார். ஆனால் நமக்கு ஒரு சிலவங்களுக்கு அந்த பவர் சப்போர்ட் பண்ணாதுங்க சார். எனக்கு இந்த பவர் ரொம்ப அதிகமானதுக்கப்புறம் அந்த அண்ணா விஸ்வநாதன் சார்ன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி கொடுத்த இந்த ஹியரிங் எடுக்கப்புறம் நிறையா எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. என் லைஃப்பில் நிறையா சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சுங்க சார். நான் என்ன நினைக்கிறேன்னா எனக்கு அவங்க பேட்ச்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து எனக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க சார். ஐ வாண்ட் டு கிவ் சம்திங் பேக் டு மை சொசைட்டி சார். நிறைய பேர் எனக்கு கண்ணு தெரியாதவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் கண்ணில் எனக்கு நான் பார்க்காத நிறைய பேர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சார். இப்போ என்னென்னா அவங்களுக்கு நான் திருப்பி கொடுக்க வேண்டிய டைம் எனக்கு வந்துருச்சுன்னு நான் ஃபீல் பண்ணுறேங்க சார். ஸோ அதுக்கு என் எஜுகேஷனை நான் ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணிக்கிட்டேங்க சார். அடுத்து உங்களுடைய ஸ்டோரியுமே வந்து ரொம்ப இன்ஸ்பைரியாக இருந்துச்சு. உங்கள் அம்மாவுக்கு தான் வந்து ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு ஆசையாக இருந்தது. அதை வந்து நீங்கள் கருவில் இருக்கும்போதே சொல்லி வளர்த்தாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. உங்களுடைய கதையை சொல்லுங்களேன். நான் பிறந்ததுலேருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் ஐஏஎஸ்ன்ற வார்த்தை நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறது என்னோடய வாழ்நாள் ஃபுல்லாகவும் எங்கள் அம்மா வாயிலிருந்து. ஸோ அவங்களோட கனவாக இருந்தது. அதுக்கப்புறம் நமக்கு விவரம் தெரிஞ்சு கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஃபார்ச்சுனேட்லி படிப்பும் நேச்சுரலாக வந்தது. எனக்கு கொஞ்சம் நல்லா படிப்பேன் நான் ஸ்கூல்லேருந்து. ஸோ அந்த கனவு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆச்சு. காலேஜ் டைமில் கன்ஃபார்ம் நம்ம அடுத்து வந்து இதை தான் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு வேறு மெடிக்கலோ இன்ஜினியரிங்கோ வேறு எதுவும் ட்ரை பண்ணாமல் நார்மல் ஒரு சயின்ஸ் டிகிரியை எடுத்து நமக்கு ஒரு டிகிரி போதும் யூபிஎஸ்சிக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணி யூபிஎஸ்சிக்குள்ளே வந்தது தான் சார். ஓகே, திரு அருண் பாண்டியன் சார், உங்கள்கிட்டையும் அதே ஆச்சரியம் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு டாக்டர்,
ஒரு டாக்டர் ப்ரொஃபஷனில் இருக்கும்போது நான் வந்து கலெக்டராக தான் ஆவேன் அப்படின்னு ஒரு தாட் வந்து எங்கேருந்து வந்துச்சு? எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? எப்படி இதை கிளியர் பண்ணீங்க? ஆக்சுவலாக இந்த ஐஏஎஸ்ன்ற ட்ரீம் எனக்கு சின்ன வயசுலேருந்து வரல. நான் எம்பிபிஎஸ் படிக்கும்போது எஸ்பெஷலி இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது தான் இந்த நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்ற ஆசை வந்துச்சு. ஏன் அப்படின்னா என்னோட இன்டர்ன்ஷிப் பீரியடில் 3 மாதம் எஸ்பிஎம் சோஷியல் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் போஸ்டிங்னு ஒன்று இருக்கும். ரூரல் ஏரியாவுக்கு போயிட்டு நாங்கள் அந்த மூணு மாதம் நம்ம ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணணும். எஸ்பெஷலி அந்த ரோடு கூட இல்லாத இடத்துல நாங்கள் போயிட்டு ஒரு வேக்சின் வில்லேஜ் ஹெல்த்னஸ் போயிட்டு ஒரு வேக்சின் போடுறது, அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு ஜாபை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நம்ம ஐஏஎஸ் ஆனால் இந்த மாதிரி ஃபீல்டு ஒர்க் நிறைய இருக்கும். இந்த மாதிரி ஃபீல்டில் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அன்னைக்கு ஹெல்த் மட்டும் இல்லாமல் மற்ற பல்வேறு துறைகள்லையும் நம்மளோட முனைப்பை காட்ட முடியும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எனக்கு நான் மருத்துவம் இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது இந்த ஆசை வந்தது. இப்போ என்னன்னா எல்லாருமே ஒரு தடைகளை கடந்து தான் வந்திருப்பீங்க. இப்போ இந்த 3 பேருமே சொல்லுங்க, இப்போ வந்து நீங்கள் இந்த பல தோல்விகளுக்கு பிறகு தான் இந்த வெற்றியை வந்து அடைஞ்சிருப்பீங்க. அந்த தோல்வி என்னவா இருந்துச்சு? எப்படி நீங்கள் வந்து எதிர்கொண்டீங்க? இது வரைக்கும் ஆக்சுவலாக நான் சின்ன வயசுல இருந்தே நல்லா படிக்கிற மாணவர் தான். பெருசா தோல்வின்னு நான் பார்த்ததில்ல. 10வது வகுப்புல 498 நான் அதுதான் சார். 10ஆம் வகுப்புல 498 எடுத்தேன், ஸ்டேட் செகண்ட் வந்தது, அதுவும் வெற்றி. 12ஆம் வகுப்புல நல்ல மதிப்பெண் பெற்றேன். முதல் நீட் பேட்ச், நீட்டுன்னு ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஷாக் வந்தது. நான் ஸ்டேட் போர்டில் தான் படித்தேன். அப்படி இருந்தும் நீட்லையும் நல்ல மார்க் வந்தது, ஸ்டேட் போர்ட்லையும் நல்ல மார்க் வந்தது. இல்லை, இங்கிலீஷ் மீடியம் தான் சார், இங்கிலீஷ் மீடியம். ஆனால் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், தம்பித்தோட்டம் மேல்நிலைப்பள்ளி கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் தான் படித்தேன். பட் நீட் எக்ஸாம் வந்தோடனே அதுலேயும் அப்பயே எழுதி எனக்கு நல்ல மார்க் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜே கிடச்சிருச்சு. ஸோ ஸ்டேட் போர்ட்னாலும் கிடைக்கும், நீட்னாலும் கிடைக்குன்ற அந்த சுச்சுவேஷன், அதுவும் எனக்கு சக்ஸஸாக இருந்துச்சு. அப்படியே நான் இப்போ காலேஜும் முடிச்சுட்டு நம்ம கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்துடலாம் அப்படின்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நான் நினச்சபடியே ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிடுச்சு. ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆனோடனே மெயின்ஸ் போனேன். மெயின்ஸில் எனக்கு கிளியர் ஆகலை. என்னோட லைஃப்லேயே வந்த ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர். என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலை. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபெயில் ஆகிறேன். நான் 10th நல்ல மார்க் எடுத்தேன், 12th நினச்ச கோர்ஸ் நினச்ச காலேஜில் கிடச்சிச்சு. பட் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல யூபிஎஸ்சியில் என்னால் மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியலை. இதை கேட்டு முதல் அட்டெம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிட்டீங்க? ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டேன் சார். அதுதான், அந்த மெயின்ஸுக்கு ப்ராக்டிஸ் இல்லாதனால மெயின்ஸ் அவ்வளோ என்னால் கிளியர் பண்ண முடியலை. அது ரொம்பவே ஃபெயிலியர். அது எங்கள் வீட்லேயும் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியலை. அதுக்கப்புறமும் சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அக்கா 2 பேரும் அப்புறம் அம்மா அப்பா எல்லாரும் மோட்டிவேட் பண்ணிட்டு சரி இன்னொரு அட்டெம்ப்ட் கொடு, கண்டிப்பாக வந்துடுவேன், செகண்ட் அட்டெம்ப்ட்ல நீ கண்டிப்பாக வந்துடுவேன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்து அப்புறம் நானும் அந்த நம்பிக்கையை எடுத்துட்டு செகண்ட் அட்டெம்ப்ட் கொடுத்தேன் சார். செகண்ட் அட்டெம்ப்ட்ல வெற்றி பெற்றுட்டேன் சார். அதான் அந்த முதல் தோல்வியே என்னால் சந்திச்சதை அதுலேருந்து வெளியில் வந்தது ஒரு பெரிய விஷயமா இருக்கு சார். சஞ்சய் சார்? சார் எனக்கு வந்து ஆக்சுவலாக இது எனக்கு 5வது அட்டெம்ப்ட். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 4 அட்டெம்ப்ட் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸே கிளியர் ஆகலைங்க சார். 5வது அட்டெம்ப்ட்டில் எனக்கு ஃபஸ்ட்டு டைம் எனக்கு ப்ரிலிம்ஸும் கிளியர் ஆச்சு, மெயின்ஸும் கிளியர் ஆச்சு, இன்டர்வியூவும் கிளியர் ஆச்சு. 1 கோவில் எனக்கு ரேங்க்கும் கிடச்சிருக்குங்க சார் இந்த வருஷம். ஸோ நான் வந்து ஒரு 3-4 விஷயத்த நான் கற்றுக்கிட்டேங்க சார். அதை வந்து நான் கொஞ்சம் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா நானும் 12th வரையும் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு அகடமிக்ஸில் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் ஃபெயிலியர்ஸ் வந்து இந்த சிவில் சர்வீசஸ் வந்ததுக்கப்புறம் தான் ஃபெயிலியர்ஸ் நிறையா பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அதில் வந்து ஒரு 4-5 விஷயத்தை நான் மாற்றிக்கிட்டேங்க சார். ஆக்சுவலாக அது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா இனிஷியல் எண்ட் அட்டெம்ப்ட்ஸில் வந்து கிளியர் ஆகாத டைம் எனக்கு. ஸோ நான் கொஞ்சம் ஒரு சில விஷயத்தெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சேங்க சார். ஃபஸ்ட் 2 அட்டெம்ப்ட் வந்து நார்மலாக படிக்கிற வேலையே படிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் நான் ஒரு இடத்துல கொஞ்சம் யோசித்தேன் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணது எனக்கு சக்ஸஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேங்க சார். ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சீங்க? நான் காலேஜ் 2023 முடித்தேன், ஜூன் மாதம் முடித்தேன். இதுக்கு ப்ரிப்பரேஷன் வரணும்னு நினைக்கிறப்போ கோச்சிங் சென்டர் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு நினச்சப்ப இவனுக்கு அப்போ தெரியும், சஞ்சய் தெரியும். இவன் சொன்னா சரி கோச்சிங் சென்டர் வேணாம், ஆன்லைன்லேயே நிறைய சோர்சஸ் இருக்குது, நீ கோச்சிங் சென்டர் அப்படி போகணும்னு அவசியம் இல்லை, நீ டக்குன்னு கிளியர் பண்ணலாம், ஆன்லைனில் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னான் ஃபஸ்ட்டு சஞ்சய். அப்புறம் வந்து நான் அதுதான் அண்ணா நகர்லேயே இருந்து படிப்போம், ஸ்டடி ஹால் போயிட்டு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதம் இருந்தேன். இங்கே எனக்கு ஃபுட்டு தங்குற இடம் எதுவுமே செட் ஆகலைன்ட்டு நான் 3 மாதத்துலேயே வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக 2 வருஷமும் வீட்டில் இருந்து தான் படித்தேன் சார். அந்த 2 வருஷம் வீட்டில் படிக்கும்போது வீட்டில் ஆன்லைன் மொத்தமாகவே ஆன்லைன் சோர்சஸ் தான் ப்ரிப்பரேஷன். அப்போ வந்து டவுட் வரும்போது இவனுக்கு கால் பண்ணி எஸ்பெஷலி சிசாட் தான் 2 பேருமே மாற்றி அது ரொம்ப ஒரு யூபிஎஸ்சியில் ஒரு டஃப்பான ஒரு சப்ஜெக்ட்னு சொல்லலாம் ப்ரிலிம்ஸில். அந்த சிசாட்டோட கொஷின்ஸை வந்து மாற்றி சொல்லிக்கிறதும் அவன் சால்வ் பண்ணுறது எனக்கு சொல்கிறதும் அந்த மாதிரி நாங்கள் சால்வ் பண்ணிட்டு இருப்போம், ரொம்ப சால்வ் பண்ணிட்டு இருந்தோம் அந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல. அப்புறம் வந்து மெயினாக ப்ரிப்பரேஷன் வந்து போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ஓரியன்டாக ப்ரிப்பேர் பண்ணேன். அண்ட் வந்து என் ஆப்ஷனல் வந்து மெடிக்கல் சயின்ஸ் வந்து எம்பிபிஎஸ்லேயே
எம்பிபிஎஸ் என்னோட காலேஜ் டிகிரி தான் என்னோட ஆப்ஷனலும். ஸோ அது நான் மெடிக்கல் சயின்ஸ் நான் ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணல. மெயின்ஸ் அப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்னு விட்டுட்டு மெயினாக ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் மெயின்ஸோட ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு மட்டும் இன்டெகிரேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணேன் சார். அதுக்கப்புறம் செகண்ட் அட்டம்ப்டில் தான் அது மெடிக்கல் சயின்ஸும் சேர்த்து இந்த மெயின்ஸ் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் மெடிக்கல் சயின்ஸும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஹோலிஸ்டிக்காக மொத்தமாக கவர் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணேன் சார். இன்டர்வியூ டைமில் தான் மௌலீஸ்வரன் தெரியும். இன்டர்வியூக்கு 3 பேரும் ஒன்றா தான் ப்ரிப்பேர் பண்ணோம். டெல்லியில் ஒன்றா தான் தங்கியிருந்து அப்புறம் மாக் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் சார். ப்ரிப்பரேஷனில் நீங்களாம் என்ன பண்ணீங்க? எஸ், நான் 2023 ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அண்ணா நகர் கிங் மேகர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு 1 இயர் கோச்சிங் ஃபுல்லாக அங்கே தான் போச்சு. என்னோட ஃபவுண்டேஷன் மொத்தமே ஆப்ஷனல்லேருந்து சிசேட்லேருந்து ஜிஎஸ்லேருந்து மொத்த ஃபவுண்டேஷனும் அங்கே போட்டது தான். ஸோ அங்கேயே எனக்கு அந்த 1 இயரில் ப்ரிப்பரேஷன் என்ன தேவை அப்படின்ற அந்த விஷயங்கள் வந்து மொத்தமாக கிடச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த அட்டெம்ப்ட் வரலனாலும் செகண்ட் அட்டெம்ப்டில் வந்து கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பில் படித்தேன் சார். கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பில் படிக்கும்போது அங்கே சில நண்பர்களும் அங்கே சில மென்டார்ஸு சில விஷயங்கள் தெரிய வந்தது. ஸோ இந்த ரெண்டும் சேர்த்து தான் தேர்ட் அட்டெம்ப்டில் கிளியர் ஆகிறதுக்கு எனக்கு ஹெல்ப் ஆச்சு. நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு ரூம் தேடிட்டு இருந்தப்ப அப்போ தான் எனக்கு சஞ்சயே தெரியும். சஞ்சய் நாங்கள் 2 பேரும் அந்த 3 மாதம் ஒரே ரூமில் தான் இருந்தோம். ஒரே ரூமில் 24 மணி நேரமும் கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருப்போம். ஒன்றா தான் சாப்பிடுவோம், ஒன்றா தான் படிப்போம், ஒன்றா தான் தூங்குவோம். வெளியே போனாலும் ஒன்றா தான் போவோம், சஞ்சய் நானும். ஸோ அதனால் சஞ்சய் நானும் ரொம்ப க்ளோஸ். ஸோ அப்போ மெயின்ஸ் ஒன்றா தான் படித்து திரும்ப ஒன்றா கிளியர் பண்ணோம். இன்டர்வியூ வந்தது. இன்டர்வியூ அப்போ அருண் பாண்டியன், சஞ்சய் மூலியமாக அருண் பாண்டியனோட அறிமுகம் கிடைச்சிது. ஸோ 3 பேர், நாங்கள் 2 பேராக இருந்தது, இப்போ 3 பேர் ஆகிட்டோம் இன்டர்வியூக்கு. ஸோ இன்டர்வியூக்கும் ஒன்றா படித்தது, இன்டர்வியூக்கு போனது, டெல்லியில் அருண் பாண்டியன் சொன்ன மாதிரி டெல்லியில் தங்கினது, மாக் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணது, ஒருத்தர் மாற்றி கேள்வி கேட்டுக்கிறது. இந்த கேள்வி கேட்டால் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வரோம், அப்போ தமிழ்நாட்டிலேருந்து இந்த கேள்விகள் கேட்க சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி என்னெல்லாம் ஆங்கிள் இருக்குது. நீ டாக்டர், ஸோ நான் உன்னை டாக்டர் மாதிரி கேள்வி கேட்குறேன். நான் ஜுவாலஜி படிச்சிருக்கேன், ஸோ ஜுவாலஜிலேருந்து என்ன கேள்வி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இது பண்ணுறது. இந்த மாதிரி மாற்றி இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனில் 3 பேருமே ஈடுபாடு வந்து ஃபர்ஸ்ட் இவர் இன்டர்வியூ அட்டன் பண்ணார். நாங்கள் 2 பேர் அடுத்தடுத்த நாள் இன்டர்வியூ அட்டன் பண்ணோம். நான் 5ஆம் தேதி, அவர் 6ஆம் தேதி அட்டன் பண்ணார். ஸோ முடிச்சுட்டு இப்போது 3 பேரும் சேர்ந்து வந்திருக்கிறது வந்து ட்ரிபிள் சந்தோஷம் எனக்கும் எங்கள் வீட்லேயும். அந்த எப்படி நீங்கள் படிப்பீங்க? உங்கள் படிக்கிற ஸ்டைல் என்ன? 3 பேரும் சொல்லுங்கள். டைம் மேனேஜ்மெண்ட் நான் எப்படி பண்ணுவேன்னா சார், நான் இந்த 3 வருஷம் இப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். 3 வருஷமும் ஒரே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை சார். டைம் நான் படிக்கிற நம்பர் ஆஃப் ஹவர்ஸே டிஃபர் பண்ணுவேன். ப்ரிலிம்ஸ்க்கு, மெயின்ஸ்க்கு, இன்டர்வியூக்கு இந்த மாதிரி. இப்போ ப்ரிலிம்ஸ்க்கு நமக்கு ஒரு ஐடியா இருந்தால் போதும், கரெக்டான ரிவிஷன் இருந்ததுன்னா. ஸோ 8 to 9 ஹவர்ஸ்க்கு மேலே நான் படிச்சது இல்லை சார் ப்ரிலிம்ஸ்க்கு. 3 வாட்டியுமே ப்ரிலிம்ஸ்க்கு. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகலை, தேர்ட் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு. ஸோ அப்போ நிறைய நேரம் படிச்சேன்னா இல்லை சார், அதே 8 to 9 ஹவர்ஸ் தான். மெயின்ஸ்க்கு டோட்டலாக கேமே வேறு கேம் சார். நிறைய ஞாபகம் வச்சுக்கணும், நிறையா மக்கப் கொஞ்சம் பைஹார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா நிறைய டேட்டாலாம் எழுத வேண்டியது இருக்குன்றதால. ஸோ அப்போ அதுக்கு ஒரு 12 ஹவர்ஸ் சார், ஒரு நாளைக்கு 12 ஹவர்ஸ் படிப்பேன். நான் எப்படின்னா சார், இந்த தூங்காமல் படிக்கிறது, காலையில் 7 மணிக்கு 6 மணிக்கு அலாரம் வச்சு படிக்கிறது, அது எனக்கு ஆகாது சார். நானும் சஞ்சய் தான் மெயின்ஸ் படித்தோம். எங்கள் 2 பேரை பார்த்தவங்களுக்கு தெரியும் நாங்கள் எந்த டைம், ஏன்னா நாங்கள் நைட் அவுல் சார், நைட்டில் தான் படிப்போம் மேக்ஸிமம். நைட்டில் டீ குடிச்சு நைட்டில் தான் படிப்போம். அந்த சூரியன் வரும்போது நாங்க ஒரே ரூம்ல தான் தங்கியிருந்தோம். நாங்க போய் தூங்கும்போது படிச்சு முடிச்சுட்டு போய் படுக்கும்போது கரெக்டா சன்லைட் அடிக்கும் சார், உள்ள விடிஞ்சிரும். நாங்க எழுந்திக்கும் போது எல்லாரும் லஞ்சுக்கு போயிட்டு இருப்பாங்க, நாங்க எழுந்து குளிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா லஞ்சுக்கு போயிடும். இந்த மாதிரி தான் படிச்சோம் சார். ஸோ நான் தாராளமா தூங்கிடுவேன் சார். நான் இந்த 6 hours 5 hours தூங்குறது இல்லை சார். எனக்கு 10 hours தூங்கினா தான் என்னோட பாடி ஒர்க் ஆகுன்றதால 10 hours தூங்கிட்டு மிச்சம் 14 hours இருக்குல்ல, அதில் 11 to 12 hours நான் ப்ரொடக்டிவாக போட்டுப்பேன் சார். ஸோ மெயின்ஸ் இந்த மாதிரி. இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் டோட்டலாக வேறு சார். ஒரு நாளைக்கு ஒரு 5 hours தான். ஏன்னா இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் நம்மளை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோன்றதுனால நம்ம ஓவராக தேடி படிக்க போகிறது இல்லை. ஸோ நிறைய பேசி தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பேசுறதுக்கு தான் நிறைய டைம் எடுக்குமே தவிர படிக்கிறதுக்கு ஒரு 4 hours ஒரு நாளைக்கு படித்தேன். ஸோ இதுதான் சார். சோஷியல் மீடியா மெயினாக வந்தோன்னா, நானும் சோஷியல் மீடியாலாம் இருக்கேன். ஸோ அது எப்படி மேனேஜ் பண்ணேன்னா, காலேஜ் வரைக்கும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வாட்ஸ்அப்லாம் பார்த்துக்கிட்டு இருப்போம். ப்ரிப்பரேஷன் வந்ததுக்கப்புறமா இன்ஸ்டாகிராம் நான் வந்து ஸ்லாட் மாதிரி போட்டு யூஸ் பண்ணுவேன் சார். இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுவேன் எக்ஸாம்ஸ் இருக்கும்போது. ஒரு 1 monthக்கு 2 monthக்கு 3 days அப்படின்னு நானே வச்சுருப்பேன் சார். நான் ஒழுங்கான ஹானஸ்ட் ஒர்க்கை போட்டால் ஒரு ரிவார்ட் மாதிரி. நான் ஒரு 1 monthல 27 days நல்லா படிக்கிறேன், எந்த இதுவும் இந்த சோஷியல் மீடியாலாம் போகாமல். 3 days எனக்கு ஒரு ரெஸ்ட்டு, எனக்கு ஒரு ரிவார்டு. நான் ஒழுங்காக படிச்சிருக்கேன், அதுக்கு ரிவார்ட் நீங்களே கொடுத்துப்பீங்க? எனக்கு நானே கொடுத்துப்பேன் சார். அந்த 27 days ஒழுங்காக போனால் அந்த 3 days எனக்கு கிடைக்கும். அந்த 27 days ஒழுங்காக போகலாம், திரும்ப அந்த 3 days படிக்கணும். என்னோட இது டைம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரையும் என்னென்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பண்ணணும் பிளான் போட்டேங்க சார். ஸோ ஒரு நாளைக்கு 7 to 8 hours, அதுக்கு மேலே நிஜமாக என்னால் முடியாதுங்க சார். புக் எடுத்து வச்சாலும் நான் படிக்க மாட்டேங்க சார். ஸோ இந்த
ஃபிலிம்ஸை பொறுத்த வரையும் 7 to 8 hours இந்தந்த சப்ஜெக்ட்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டேங்க சார். மெயின்ஸ்க்கு அதே மாதிரி தாங்க சார். ஒரு ப்ராப்பராக ஒரு பிளான் இருக்குங்க சார். என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு நான் எவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ டைம் படிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஆவரேஜாக 7 to 8 hours அப்படி தான் சார் இருந்துச்சு. ஃபிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுக்குமே ஃபுல்லாவே தேவைப்படும். காலையில ஈவினிங் அப்படின்னு பிரிச்சுப்பீங்களா இல்ல? சார் எனக்கு எப்படின்னா, நான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இனிஷியல் டேஸ்ல என்ன பண்ணேன் அப்படின்னா, காலையில தாங்க சார் நான் படிச்சுட்டு இருந்தேன். காலையில 9க்கு ஸ்டார்ட் பண்ணா இவர் கூட சேர்ந்தா இரவுல படிக்க ஆரம்பிச்சு. இல்லைங்க சார், அப்படி இல்லைங்க சார். காலையில 9 to ஈவினிங் 8 அந்த மாதிரி இருக்குங்க சார். என்னை பொறுத்த வரையும் ஒரு 8 to 10 hours ஆஃப் டெடிக்கேட்டட் ஸ்டடி வந்து இந்த எக்ஸாம்க்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேங்க சார். ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கு பொறுத்த வரையும் ஆவரேஜாக ஒரு 8 hours அந்த மாதிரி படித்தேங்க சார். ஃபஸ்ட்டு இன்டர்வியூக்கு அது எப்படி போச்சுன்னே தெரியல. ஒரு கான்வர்சேஷன் மாதிரி நல்லா தெரில. ஒரு முக்கியமான விஷயம் நான் சோஷியல் மீடியா பற்றி சொல்ல வருமாறேங்க சார். நான் வந்து கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் அதிகமாக யூஸ் பண்ணுற ஃபெல்லோங்க சார். இன்ஸ்டாகிராம் பார்த்தா அப்படி தெரியலையேங்க. சும்மா சார் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவேங்க சார். அப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா, என் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணுற பேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரிஸ் பேஜ், அப்புறம் கவர்மெண்ட் வெப்சைட்ஸோட பேஜ். அங்கேயும் போய் நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபியூச்சர்ல வரவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். நம்ம சும்மா ஸ்க்ரால் தானே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிலிம்ஸ்ல ஹெல்ப் பண்ணுச்சுங்க சார். பிலிம்ஸ் மெயின்ஸ்ல மினிஸ்ட்ரிஸ் பேஜ், கவர்மெண்ட் வெப்சைட் பேஜ், பிரைம் மினிஸ்டரோட பேஜ், ஸோ இது மாதிரிலாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு. ஸோ எனக்கு அது ரொம்ப இன்ஸ்டா நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுல எவ்வளவுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும், நம்ம இந்த மாதிரி கவர்மெண்ட் ப்ரிப்பரேஷன் வந்ததுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் சோர்ஸ், நியூஸ் சோர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேங்க சார். அதை வச்சு அதுல கிடைச்ச எக்ஸாம்பிள், கண்டென்ட் அதெல்லாம் கொஞ்சம் மெயின்ஸ்ல அங்கங்க ஆட் பண்ணேன். பிலிம்ஸ்லயும் அந்த கொஸ்டின் வந்துச்சு. இன்டர்வியூல கூட கேட்டாங்க சார். இன்டர்வியூல 2 கொஸ்டினுக்கு நான் நேத்து இன்ஸ்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தேங்க சார். அதுல இருந்து பார்த்து ஆன்சர் சொன்னீங்க சார். அவங்க வந்து இந்த மாதிரி ராகி அனிமியாக்கு வந்துட்டு ப்ராக்டிக்கலா ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க சார். அது முன்னாடி நான் டீ கையில் உட்காந்துட்டு இன்ஸ்டா பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த ஊர்ல இருக்க எல்லா அனிமியா வந்து ராகி பால் மூலமா கம்மி பண்ணியிருந்தாங்க சார். அனிமிக் ரேஷியோ மொத்தமா கம்மி பண்ணியிருந்தாங்க சார். ஸோ அதை நான் அவங்க கிட்ட சொல்லும் போது, இதெல்லாம் ப்ராக்டிக்கலா நடக்குதா, இதெல்லாம் எங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டாங்க சார். நான் இன்ஸ்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க மேம், அப்ப பார்த்தேன் மேம். அவங்கள்ட்ட சொல்லிட்டீங்க? இல்லைங்க சார், அது வந்து அப்போ இந்த இன்ஸ்டாகிராம்ல கவர்மெண்ட் பேஜ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன், அப்ப நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிலிம்ஸ் மெயின்ஸ்க்கு வந்து ஒரு 7 to 8 hours ஆஃப் ப்ரிப்பரேஷன், பிளான்டு ப்ரிப்பரேஷன். ஸோ இன்டர்வியூக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சார். சோஷியல் மீடியா பொறுத்த வரையும் இதுதான் மெயினாக ரெஸ்ட் கொடுத்தேங்க சார். நிறையா நான் மௌலிஷ் சொன்ன மாதிரி நான் வந்து கொஞ்சம் ஸ்லீப்பில் ஃபோக்கஸ் பண்ணுவேங்க சார். நிறையா தூங்கிட்டு அவர் கூட சேர்ந்து ஸ்லீப்பில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. தூங்கிட்டே இருக்குங்க சார். ஓகே டாக்டர் சார், இனிமே கலெக்டர் சார், இப்போ டாக்டர் சார். நான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல டைம் மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னு நான் நினச்சேன். ஃபர்ஸ்ட்டு நான் டாக்டராக இருந்தனால நைட் டியூட்டிஸ் அதெல்லாம் ரொம்பவே பழகிருச்சு. தூக்கமின்மைன்றது ரொம்ப பழகிருச்சு. அதனால நான் நிறைய டைம் படிக்கணும்னு நினச்சிட்டு நான் தூக்கத்தை கம்மி பண்ணிட்டு தான் படிப்பேன். தூக்கத்தை ஆனால் அப்படி படிக்காதீங்க. ஜென்ரலாக மற்ற எல்லாருக்கும் சொல்கிறது வந்து அப்படி படிக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு அடிக்குவேட் ஸ்லீப் இருக்கணும். நான் படித்தது வந்து டைம் மேனேஜ்மெண்ட். டெய்லியுமே இந்த ஷெட்யூல் போட்டுக்கணும், இந்த வீக்ல இதை முடிக்கணும், இந்த மந்த்ல இந்த சப்ஜெக்ட் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் மேனேஜ்மெண்ட் முன்னாடி ஷெட்யூல் ஃபிக்ஸ் பண்ணிடணும் சார். ஷெட்யூல் பண்ணிட்டு தான் நம்ம படிக்கணும். அதை முடிக்க முடியலன்னா நம்மளே புஷ் பண்ணுவோம் அப்பதான். அண்ட் வந்து நம்ம படிக்கிறது ப்ரிப்பரேஷனும் வந்து ப்ராக்டிஸ் ஓரியன்டா இருக்கணும். நம்ம படிச்சுட்டு மட்டுமே இருக்கக்கூடாது. இப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் டைமை ஒதுக்கணும். நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் எழுத போறோம்னா அதுக்கான MCQ தான் வரப்போகுது. அப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம ப்ராக்டிஸ் பாதி நாள் படிக்கிறது, அந்த மாதிரி நான் என் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டேன் சார். இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ப்ரிலிம்ஸ் நெருக்கத்தில் வரும்போது தான் என்னோட தூக்கத்தெல்லாம் ரொம்பவே சாக்ரிஃபைஸ் பண்ணேன். ப்ரிலிம்ஸ் நெருக்கம், எக்ஸாம் நெருக்கத்தில் வரும்போது அந்த தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணது எனக்கு பெருசாக அஃபெக்ட் பண்ணல. ஏன்னா ஆல்ரெடி இன்டர்ன்ஷிப்பில் நல்லாவே ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. தூக்கம் 24 மணி நேரம் ஷிஃப்ட் அந்த மாதிரிலாம் பார்த்ததுனால. அண்ட் வந்து சோஷியல் மீடியாவில் நான் காலேஜில் இருந்தேன். காலேஜ் முடிச்சுட்டு நான் சோஷியல் மீடியாவை கொஞ்சம் அடிக்ட் ஆக ஆரம்பித்தேன். ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பித்தேன். நம்ம கொஞ்சம் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்த காலம்லாம் இருந்துச்சு. சரி இது இப்படியே போச்சுன்னா இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டாகிராமை டீஆக்டிவேட் பண்ணிட்டேன் சார். அதுக்கப்புறம் பார்த்தா திருப்பி யூடியூப்ல ஷார்ட்ஸ்ல ஆரம்பிச்சிருச்சு. அப்படி பார்த்தா யூடியூபை அன்இன்ஸ்டால் பண்ண முடியல. என்ன பண்றதுன்னே தெரியாம அப்புறம் வந்து ஒரு ஆப் போட்டுட்டு யூடியூபுக்கு ஒரு லாக் வச்சு இது 5 நிமிஷத்துக்கு மேல கட்டுப்படுத்திக்கணும். இதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு யூடியூப் ரீல்ஸ் நம்ம பார்க்கணும்னா இதுக்கு மேல யூஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போன்லயே ஒரு ஆப் இருக்கு. அதை மாதிரி போட்டுட்டு செல்ஃப் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ணிட்டு நம்மளால பண்ணலாம். நம்ம காமெடியா பேசுறோம். ஏன்னா இப்ப எல்லா படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமான தடை அப்படிங்கிறது இந்த சோசியல் மீடியா. எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்கு, அவங்க அதுல வந்து டைவர்ட் ஆகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதனாலதான் நான் கேட்டேன். இப்போ நீங்க உங்களுடைய பயிற்சியில நீங்க என்ன விஷயம், ஒரு டிராவல் வந்திருக்கு இல்லையா, நீங்க என்ன ட்ரிக்ஸ் அண்ட் ஹேக்ஸ் வந்து நீங்க
இதில் வந்து பார்த்தீங்க, எல்லாரும் பண்ணுற தவறுகள் என்ன, எப்படி வந்து நம்ம வந்து அட்ரஸ் பண்ணி அதுலேருந்து சரி பண்ணிக்கணும்? நீங்கள் உங்கள் லேர்னிங்லேருந்து ஒரு 3 பேர் சொல்லுங்கள். சார், முதல்ல பண்ற தப்பு எல்லாரும் நிறைய படிக்கிறாங்க. படிக்கிறது மட்டுமே ஃபோக்கஸ் வச்சுக்கிறாங்க. தப்பு அப்படின்றது அப்படி சொல்ல வரல. என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எக்ஸாம்ல என்ன பண்ண போறோம், எழுத போறோம், இல்லைன்னா அந்த டிக் MCQ சால்வ் பண்ண போறோம். அதை பண்ணாம நம்ம படிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு முழு நேரமும் படிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் முதல் தப்பு. நம்ம படிக்கிறோமா, எக்ஸாம் சிச்சுவேஷன்ல என்ன பண்ண போறோம், அதுக்கு நம்மளை உட்படுத்திக்கணும். இப்போ நம்ம MCQ சால்வ் பண்ணோம்னா எழுதணும், டெய்லியும் MCQ சால்வ் பண்ணணும். இல்லை மெயின்ஸுக்கு படிக்கிறோமா, படிக்கிறது அப்போ மெயின்ஸுக்கு எழுதுறோம், 3 மணி நேரம் தொடர்ந்து எழுதணும். அப்போ 3 மணி நேரம் தொடர்ந்து எழுத முடியுதான்னு நம்மளால பார்த்துக்கணும். அப்படி உட்காந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்றதை நிறைய பேர் மறந்துடுறாங்க. அந்த ப்ராக்டிஸ் தான் இந்த எக்ஸாமுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம படிக்கிறத விட படிக்கிறத கம்மியா படிச்சுட்டு ப்ராக்டிஸ் நல்லா பண்ணாலே இந்த எக்ஸாம்ல கண்டிப்பா வந்துடலாம். எழுதுறது சொல்றீங்க? எழுதுறது இல்ல, அந்த எக்ஸாம் சிச்சுவேஷன்ல நம்ம இருக்கணும். MCQ இப்போ ப்ரிலிம்ஸ்ன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் கொஸ்டின்ஸ் தான். அந்த MCQஸை ஷேட் பண்றது, அந்த டிக் பண்றது, அந்த சிச்சுவேஷன்ல நம்ம வச்சுக்கணும். இந்திய அளவில் ராஜேஸ்வரி சுவே வந்திருக்காங்களா 2ஆம் இடம், அவங்கள்ட்ட கேட்கும்போது அதான் சொன்னாங்க, நான் என்ன எக்ஸாம் வந்து எந்த டைம்ல நடக்குமோ அந்த டைம்ல அதை உட்காந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்லாம் சொன்னாங்க. சார், அருண் சொன்ன அதே 2 பாயிண்ட் கூட 2 ஆட் பண்ண நான் விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அன்பிளான்டு ப்ரிப்பரேஷன் நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்குங்க சார். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 15 நாள் தான் தேவைப்படுதுன்னா நம்ம அந்த ஃபுல்லஸ்ட்டை கொடுத்துட்டு நான் அந்த சப்ஜெக்ட் வச்சிடணுங்க சார். நான் நிறைய பேர் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு சப்ஜெக்டவே ஒரு 3 மாதம் 2 மாதம் ஒரு பிளான் இல்லாமல் போய் அது முடிக்க வேண்டிய சப்ஜெக்டை இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஏன் இழுக்குதுன்னு அவங்க அனலைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏன் அப்படி போகுதுன்னு தெரிஞ்சிருக்காது. ஸோ ஒரு அன்பிளான்டு ப்ரிப்பரேஷன் இருக்குங்க சார். ஸோ அது ஸ்ட்ரக்சர் பண்ணலாம். என்விரான்மெண்ட் இத்தனை நாள் போதும், எக்கனாமிக்ஸ்னால் இவ்வளோ நாள் தான், ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்டு ப்ரிப்பரேஷன் தேவை. செகண்ட் என்ன அப்படின்னா, நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னா, இப்போ ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்குறோன்னா அது எங்கேயாச்சும் அப்ளை பண்ணிடணும். இப்போ நான் இன்னைக்கு ஒரு 10 பாயிண்ட்டை படிக்கிறேன் அப்படின்னா, அந்த 10 பாயிண்ட்டை ஏதாச்சும் ஒரு இடத்துல அப்ளை பண்ணுற மாதிரி நான் அந்த 10 பாயிண்ட்டை படிச்சிடணுங்க சார். சும்மா ஏதோ ஒன்று படிச்சுட்டு போயிட்டு அது யூஸ் ஆகலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ரெகுலராக மெயின்ஸை பொறுத்தவரையும் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அப்ளை பண்ணுறதுனா எப்படி? நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம், ஒரே ஒன்று எக்ஸாம் சார். இப்போ ஒரு உமனை பற்றி நம்ம ஒரு 10 பாயிண்ட் படிக்கிறோம், ஸ்கீம்ஸ் படிக்கிறோம், இஷ்யூஸ் படிக்கிறோம், சேலஞ்சஸ் படிக்கிறோம்னா, அதை வந்து பேப்பர் 1லையும் மெயின்ஸில் வந்து பேப்பர் 1லையும் அதை பற்றி கொஸ்டின்ஸ் வரும், பேப்பர் 2லையும் அதை பற்றி கொஸ்டின்ஸ் வரும், எத்திக்ஸ்லையும் பேப்பர் 4லையும் வரலாம். ஸோ எல்லா இடத்துலையும் சிமிலர் கண்டென்ட்டை ப்ராப்பராக அப்ளை பண்ண கற்றுக்கணுங்க சார். ஓகே, அப்படி ஒரே ஒரு நாலேஜை கூட நம்ம ப்ராப்பராக எங்கே நம்ம என்ன கொடுக்க வேண்டியதுன்னு இருக்குங்க சார். ஸோ கொஞ்சம் அதை எல்லா பேட்டர்னுக்கு ஏற்றப்பல அது வந்து ஸோ நான் வந்து அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன் சார். அதாவது ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கிறேன்னா அது எப்படியாச்சும் அப்ளை பண்ணிடணும்னு நினைப்பேன். ஏன்னா நம்ம அது படிக்கிறது வேஸ்ட் இல்லைங்க சார். ஸோ அது 2 முக்கியமான விஷயமா நான் பார்த்தேன். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 ஃபிலிம்ஸ் வராமல் ஃபிலிம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு மெயின்ஸ் கிளியர் ஆனதுக்கு மெயினான காரணம் என்னன்னு நினைக்கிறேன்னா, எழுதுறது சார். நான் நிறைய எழுதுவேன், எனக்கு எழுதுறது ரொம்ப பிடிக்கும். இப்போ எழுதுறது பிடிக்கலனாலுமே எழுதுறத பிடிக்கிறத ஆக்கிக்கணும். ஏன்னா எழுதுறது தான் வேலை வாங்கி தரப்போகுது. மெயின்ஸுக்கு தான் பெரிய ஒரு பங்கு இருக்குது, இன்டர்வியூக்கும் ஒரு பங்கு இருக்குது. பட் மெயின்ஸுக்கு தான் மார்க், அந்த ரேஷியோ வந்து ரொம்ப அதிகம். ஸோ மெயின்ஸ் மார்க் நல்லா பண்ணாலே சர்வீஸ் கேரண்டின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறதால UPSCயில் எழுதுறது கண்டிப்பாக பழகிக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு 2 அட்டெம்ப்ட் ஃபிலிம்ஸ் கிளியர் ஆகலை சார். ஃபிலிம்ஸ் கிளியர் ஆனவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்து 3 மாதத்துக்கு மெயின்ஸ்க்காக எழுத ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. நான் அவங்க கூட சேர்ந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிருக்காது, ஆனால் மெயின்ஸுக்கு படிக்கிறது, மெயின்ஸுக்கு எழுதி பார்க்குறது. அவங்க UPSC மெயின்ஸ் போய் எழுதுவாங்க ஆகஸ்ட்டில் 3 மாதம் கழிச்சு. அவங்க எக்ஸாம் ஹாலில் எழுதுறாங்களே, அவங்க கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நான் ரூமில் வச்சு எழுதுவேன். இதுக்கு மெயினாக முக்கியமான இது ஏன் பண்ணேன் அப்படின்னா, கிங் மேகர்ஸில் தான் படித்தேன்னு சொன்னேன். அங்கே வந்து MSLB ப்ரோக்ராம்னு வைப்பாங்க, மெயின்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் லேர்னிங் ப்ரோக்ராம். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆனவங்களுக்கு என்ன டெஸ்ட் சீரிஸ் வைக்கிறாங்களோ, ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகாதவங்களுக்கும், ஏன்னா கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் ஒரு நாள் வந்திருக்கும் நம்ம படிக்க, கண்டிப்பாக ஒரு நாள் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆக போகுது. அப்போ மெயின்ஸ் நம்ம எழுதி தான் ஆகணும். அப்போ தான் அதை போய் நான் பண்ணுவேன்னு இல்லாமல் இப்போவே நம்ம பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த MSLP ப்ரோக்ராம் ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. அந்த 2 வருஷமும் நான் ஃபுல்லாக எழுதினேன். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணவங்க கூட சேர்ந்து நானும் ஃபுல்லாக எழுதினேன். அவங்க UPSC கொஸ்டின் பேப்பர் அங்கே எழுதுனாங்கன்னா நான் வந்து அகாடமியில் உட்காந்து எழுதுவேன், ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்து எழுதி அதை கரெக்ஷன் வாங்குவேன். ஸோ நான் 3rd அட்டெம்ப்டர் ஃபஸ்ட்டு மெயின்ஸ் கொடுக்கும்போது எனக்கு அந்த ஒரு புது ஃபீலிங்கே இல்லை. அஃப்கோர்ஸ் எனக்கு ஃபஸ்ட்டு மெயின்ஸ் கொடுக்குறேன்னா அது புதுசாக தானே சார் இருக்கணும், ஏன்னா அப்போ தான் நான் எழுத போகிறேன் மெயின்ஸ், அதுக்கு நான் எழுதுதில்லை. ஆனால் நான் 2 வருஷமாக அந்த ஃபுல் 3 மாதத்தை ஃபாலோ பண்ணதால இந்த 3 மாதம் எனக்கு புதுசாக தெரியல, ரொம்ப பழகின ஒரு விஷயம், நம்ம ரொம்ப நாள் பண்ணிக்கிட்டு இருக்கிற எனக்கு மெயின்ஸ் எப்படி இருந்ததுன்னா, ஜஸ்ட் அனதர் எக்ஸாம், ஜஸ்ட் அனதர் டே, ஜஸ்ட் அனதர் பேப்பர். அந்த ஒரு மெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது இல்லாம ஜஸ்ட் எக்ஸாம் நான் எழுத போறேன். நான் 3 வருஷமா எழுதிட்டு தான் இருக்கேன் இந்த எக்ஸாம். இப்போ நான் வந்து எக்ஸாம் ஹாலில் போய் எழுத போறேன், அகாடமியில் எழுதுறது எக்ஸாம் ஹாலில் போய் எழுத போறேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகலைனாலும் கண்டிப்பா ஒரு நாள் கிளியர் ஆக போகுது சின்சியரா இருந்தோம்னா. ஸோ அப்பதான் நான் ஆரம்பிப்பேன் மெயின்ஸ் இல்லாம. ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகாத அப்பவே எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். இது ஒன்று முக்கியமான விஷயம் சார், ஆன்சர் ரைட்டிங். ஏன்னா
வேலையவே அதுதான் வாங்கி தரப்போகுதுன்னும் போது அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லிட்டு. செகண்ட் முக்கியமானது என்னன்னா, சஞ்சய் சொன்னது தான், கொஞ்சம் அதை நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன், மேக்ஸிமம் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன். கொஞ்சம் ரிசோர்ஸை வச்சுக்கிட்டு அதை எவ்வளோ புஷ் பண்ணி மேக்ஸிமமாக இது பண்ண முடியும். சஞ்சய் சொன்னார், ஒரு 10 பாயிண்ட் நான் படித்தா, நான் இந்த 10 பாயிண்ட் இந்த கொஷனுக்கு படித்தேன், அந்த கொஷின் வந்தால் தான் நான் எழுதுவேன், இல்லை அந்த பேப்பரில் தான் நான் உட்காந்து எழுதுவேன், GS 1ல் தான் எழுதுவேன். 2ல் உமன் பற்றி கேட்டாங்கன்னா, நான் 2ல் அதை பற்றி படிக்கலையே, நான் 1ல் தான் படித்தேன். இப்படி இருக்கக்கூடாது சார். என்ன ரிசோர்ஸ் படித்தாலுமே அதை எந்த அளவுக்கு அதை புஷ் பண்ண முடியும். அட் தி எண்ட் ஆஃப் த டே வந்து மார்க்ஸ்க்காக தானே சார் இது எல்லாமே. ஸோ நம்ம எவ்வளோ புஷ் பண்ண முடியும் மார்க்குக்காக. அப்படி நான் அந்த 3 மாதம் மெயின்ஸ் படித்தப்ப, அதான் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் விஷயத்தை தான், அந்த கொஞ்சம் விஷயத்தையே திரும்ப 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 ஒரு 10 புக்கு ஒரு வாட்டி படிக்கிறதுக்கு பதிலாக ஒரு புக்கை 10 வாட்டி, ஒரு 10 பேஜ் என்கிட்ட கிடைக்குது, அந்த 10 பேஜை ஒரு 40-50 வாட்டி திருப்பி பார்த்துருவோம் சார். அந்த 10 பேஜில் இருக்கிற மொத்தத்தையும் எடுத்து அந்த 10 பேஜை பிரித்து 6 பேப்பர்லையும் எழுத முடியுமா என்னால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ப்ராக்டிஸ் பண்ணும்போதே மார்க்ல போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மெயின்ஸில் பண்ணால் வராது சார். இப்போ எழுதும் போதே அந்த ப்ராக்டிஸ் இருக்கணும். நான் ஒரு விஷயம் படிக்கிறேன், ஒருத்தங்க இதை பண்ணியிருக்காங்க, இப்போ சொன்ன மாதிரி இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இந்த அனீமியாக்காக இதை பண்ணியிருக்காரு, நான் அதை ஒரு 10 வாட்டி அதை பார்த்துருவேன். ஒரு 4 தடவையாச்சும் டெஸ்ட்டில் வேற பேப்பரில் அதை எழுதிடுவேன். எக்ஸாம்பிளாக மெயின்ஸ்லையும் கண்டிப்பாக எழுதிடுவேன் சார். அதை போயிட்டு நான் படித்த எதுவுமே வேஸ்ட் பண்ணலை. படித்த ஒவ்வொரு எக்ஸாம்பிள், ஒவ்வொரு கீவேர்டு, ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட் ஏதோ ஒன்றில் கொண்டு போய் எல்லாத்துக்குமே எழுதியாச்சு சார் மெயின்ஸில். ஸோ அதுதான், அது 2 முக்கியமான விஷயம் சார். ஆனால் எல்லாமே மெயின்ஸை பற்றியே சொல்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான் முக்கியமான பார்ட் ஆஃப் தி எக்ஸாம்ன்றதால நான் சொன்ன 2மே மெயின்ஸ்க்காக சார். ஓகே, இந்த ப்ராக்டிஸ் பற்றி சொன்னீங்க. இன்னொரு பக்கம் ரீடிங்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். இனிஷியல் டேஸில் என்னென்ன புக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருக்கும். நிறைய வெப்சைட்ஸ் பார்ப்பாங்க, நிறைய சேனல்ஸ் பார்ப்பாங்க, நிறைய புக்ஸ் படிப்பாங்க. அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்கும். 2-3 வருஷத்துக்கு அவங்களுக்கு அதுவே இருக்கும். நீங்கள் என்னெல்லாம் வந்து அந்த கன்ஃபியூஷன்லாம் கடந்து வந்து இப்போ ஒரு ஃபைன் டியூன் ஆகிருப்பீங்க, இதெல்லாம் படித்தா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு இருப்பீங்க. அதுலேருந்து என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்கள்? ஃபர்ஸ்ட் இந்த யூபிஎஸ்சிக்குன்னு வரும்போது ரிசோர்ஸஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ போதாததுக்கே நிறைய ஆன்லைன் ரிசோர்ஸஸும் வந்துட்டனால நிறைய புக்கு ஒருதுக்கே இருக்கும். நம்மளுக்கு என்ன வரும்னா, இந்த புக்கை படிச்சிட்டோம், ஆனால் இந்த கேள்வி வந்து இந்த புக்ல இருந்து வரல அப்படின்ட்டு ஒரு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் இருந்துகிட்டே இருக்கும். அதனால என்ன பண்றோம்னா, இந்த புக் படிச்சுட்டு அந்த புக்கும் படிச்சுட்டு ஒரு சப்ஜெக்ட்டுக்கே 3 புக்கு அந்த மாதிரி வைக்கிறனால எந்த புக்கையும் ஒழுங்கா படிக்காம விட்டுறது தான் இதோட ப்ராப்ளமே. ஸோ என்ன பண்ணணும்னா, ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் புக் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும், இப்போ ஒரு பாலிட்டினா ஒரு ஸ்டாண்டர்ட் புக் மட்டும் படிச்சிட்டாலே போதுமானது. அந்த ஸ்டாண்டர்ட் புக்கை மல்டிபிள் டைம் ரிவைஸ் பண்ணணும். அதுதான் சார் இதோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ரிசோர்ஸஸை மல்டிப்ளை பண்ணாமல் ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கை ரிவிஷனை ரொம்ப மல்டிப்ளை டைம்ஸில் பண்ணணும். அதுதான் இது பண்ணணும் சார். சார் அதாவது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த 5 சப்ஜெக்ட் 6 சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா, ஐ மீன் பேசிக் சப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த மெட்டீரியல் இல்லை இந்த ஃபேக்கல்ட்டியோட கிளாஸ் பார்க்குறேன்னா இது, அது ஒன்று மட்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்க சார் ஃபஸ்ட்டு. செகண்டு, அதை அருண் சொன்ன மாதிரி திருப்பி ரிவைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணேங்க சார். நான் யூபிஎஸ்சிக்கு வந்து வழிகாட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ ஒரு சப்ஜெக்ட் ஒரே ஒரு புக்கு அதை ரிவிஷன் பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ரொம்ப டெப்த்தாக ஃபோக்கஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம எக்ஸாமில் வரும்போது தப்பு பண்ணாமல் எழுதணும். புதுசாக கேள்வி கேட்கட்டு நம்ம கவலைப்படணும். ஆனால் அதுலேருந்து ஏதாச்சும் நமக்கு தெரிஞ்சதை நம்ம தப்பு பண்ணாமல் வந்துடணும். அப்புறம் ஒரே ஒரு அகாடமினோ டெஸ்ட் சீரியஸ், இதுதான் ஒரு ஃப்ளோங் சார். ஒரே ஒரு புக்கு ரிவிஷன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஒரே ஒரு நல்ல டெஸ்ட் சீரியஸ். ஸோ இதை ப்ராப்பராக பண்ணாலே ஓரளவுக்கு இந்த ஜேர்னி ஈஸியாக செயல் த்ரூ பண்ணிடலாம் அப்படின்னு எனக்கு கஷ்டம் தாங்க சார். ஓரளவுக்கு செயல் த்ரூ பண்ணிடலாம் அப்படின்னு எனக்கு குழப்பம் இல்லாமல் வந்துடலாம். ஆமாங்க சார். நான் ரிப்பீட் பண்ணுறதான்னு நினைக்கலாம் பார்க்குறவங்க. இப்போ இவங்க 2 பேர் சொன்னாங்களே சார், எனக்கு தெரிஞ்சு சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட் நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் வேறு நீங்கள் படிக்கிற நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் டிஃபர் ஆகலாம், அவங்க படித்த சோர்சஸ் டிஃபர் ஆகலாம், அவங்க படித்த ஸ்ட்ராட்டஜி டிஃபர் ஆகலாம். ஆனால் ஒரு விஷயம் எல்லாருமே சொல்கிறது, கொஞ்சம் ரிசோர்சஸ் மல்டிபிள் ரிவிஷன். 2 பேருமே அதே தான் சொன்னாங்க. ஸோ யார்கிட்ட நானும் அதே தான் ரிப்பீட் பண்ணுவேன். ஆமாம், ராஜேஸ்வரி சுவியுமே அதே சொன்னாங்க. சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட் நீங்கள் யார்கிட்ட கேட்டிங்கனாலுமே, சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட் இல்லை, சின்சியர் ஆஸ்பிரண்ட் யார்கிட்ட கேட்டிங்கனாலும் இது என்னன்னு தெரிஞ்சு வச்சிருப்பாங்களா, அவங்க யார்கிட்ட கேட்டாலுமே கொஞ்சம் ரிசோர்ஸ். நிறைய பேர் கேட்பாங்க, கரண்ட் அஃபேருக்கு இந்த மெட்டீரியல் இருக்குது, அந்த மெட்டீரியல். கரண்ட் அஃபேருக்கு நிறைய மெட்டீரியல் வந்துருச்சு சார், ஆன்லைன்லையும் சரி, இப்போ ஹார்ட் காப்பியாகவுமே. ஏதாச்சும் ஒன்று இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் சஜஸ்ட் பண்ணல சார். ஏதாச்சும் ஒரு அகாடமியே இல்லைனா ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டோட கரண்ட் அஃபேர் மெட்டீரியல், அதை மல்டிபிள் ரிவிஷன், அவ்வளோதான் சார். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் புக், அதை மல்டிபிள் ரிவிஷன், அவ்வளோதான் சார். கொஞ்சம் ரிசோர்ஸஸ் மேக்ஸிமம் அதுலேருந்து எவ்வளோ கிராஸ் பண்ணி மல்டிபிள் ரிவிஷன். நான் மல்டிபிள் ஏன் அழுத்தி சொல்கிறேன்னா, அத்தனை டைம் பண்ணணும் சார். மல்டிபிள் ரிவிஷன், ரீஸ்டார்ட். எஸ் சார். அத்தனை வாட்டி ரிவைஸ் பண்ணியிருந்தா நேச்சுரலாக வந்துடும். ஓகே, நான் ஒன்று ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேங்க சார். இவங்க சொன்னதில்ல, எக்ஸாம் டே வந்து ரொம்ப முக்கியம் சார். நான் வந்து ஒரு அட்டம்ப்டில் எனக்கு அது மிஸ் ஆகிருக்கு ஆக்சுவலாக. இவ்வளோ தான் நம்ம படித்தாலும் எக்ஸாம் டே
அந்த ஒன் டே வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரலாம், உடம்பு சரியில்லாமல் போகலாம், நிறைய சேலஞ்ச். ப்ராப்பராக ஃபோக்கஸ்டாக ரொம்ப ஓரளவுக்கு ஃபோக்கஸ்டாக ஓரளவுக்கு அங்கே ஷார்ப்பாக இருந்தால் மட்டும்தாங்க சார் நம்ம போட்ட எஃபர்ட்ஸ்க்கு ரிவார்ட் கிடைக்கும். ஒரு இடத்துல நம்ம எங்கேயாச்சும் தடுமாறினா கூட அது ப்ரிலிம்ஸ் குவாலிஃபை ஆகாமல் போகலாம், மெயின்ஸில் அந்த பேப்பரே நம்ம ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போகலாம். ஸோ இவ்வளோ தான் நம்ம படிக்கிறோம். அதை தாண்டி எக்ஸாம் டேக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும் சார். உடலை தயாராக வச்சுக்கணும் அப்படின்னு. ஆமாங்க சார், ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும், எங்கேயும் ரொம்ப அட்டென்டிவாக இருக்கணும், எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாது. ஏன்னா அங்கே நம்ம கொஞ்சம் செல்ஃப் சென்ட்ரிக்காக இருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அங்கேயுமே மிஸ் பண்ணுவாங்க சார், ரொம்ப அசால்ட்டாக கொஞ்சம் பேர் எடுத்துப்பாங்க. ஏன்னா எனக்கு ஒரு அட்டெம்ப்ட்ல மிஸ் ஆயிருக்கு சார். அப்படி கொஞ்சம் ஏதோ உடம்பு சரியில்லாமல் ஏதோ தெரியல எக்ஸாக்டாக அந்த அட்டெம்ப்ட்ல வந்து எங்கேயோ ஒரு இடத்துல கேர்லெஸ் பண்ணிட்டேன். அதனால எனக்கு அந்த அட்டெம்ப்டே வேஸ்ட் ஆயிடுச்சு. 4th அட்டெம்ப்ட்ல அந்த ஒரே ஒரு சின்ன கேர்லெஸ்னால எனக்கு அந்த அட்டெம்ப்டே, அருணுக்கு தெரியும், நான் சொல்லியிருக்கேன் வந்துட்டு அதை பற்றி. ஸோ அப்படியே வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸாம் டே ரொம்ப 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 முக்கியம் சார். ஏன்னா அதை பற்றி நிறைய பேர் பேச மாட்டேறாங்க. புக்ஸு எக்ஸாம் டே பற்றிலாம் சொன்னீங்க. நீங்கள் பேசும்போது அகாடமி பற்றி சொன்னீங்க. இப்போ எல்லாருமே வந்து அகாடமி போய் படித்தாதான் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது, நிறைய குழப்பங்கள் இருக்குது, அங்கே போனால் தான் ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அகாடமிங்கிறது எவ்வளோ முக்கியமாக தெரியுது, இல்லை வீட்டிலேருந்தே படித்து பாஸ் பண்ணிட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இப்போ ப்ரிப்பரேஷன் வரும்போது அகாடமி வேணுமா இல்லை செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணலாமா அப்படின்னு பண்ணும்போது நான் ஆப்ட் பண்ணது வந்து அகாடமி போயிட்டு சார். நான் அண்ணா நகரில் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் படித்தேன். நீங்கள் எடுத்துக்கிட்டது? நான் எடுத்துக்கிட்ட பாதை அதுதான். எல்லாரும் அதே இடத்துக்கு தான் போகிறோம். ஸோ நான் எடுத்துக்கிட்ட பாதை, நம்ம வந்து அகாடமிக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு என்னெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், நம்ம வந்து நம்மளே தெரிஞ்சுக்கிறதுக்கு போனால் இது கடல் மாதிரி சொல்கிறாங்க அது உள்ள. ஏன்னா எனக்கு பெருசாக இதில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை சார். மேபி ஃப்ரெண்ட்ஸோ இல்லை மென்டாரோ இல்லை எங்கள் ஃபேமிலியோ யாராச்சும் ஆல்ரெடி இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் அவங்க கிட்ட இருந்து ஒரு விஷயமாக கேட்டிருக்கலாம். எஸ் சார், அந்த மாதிரி எனக்கு யாருமே இல்லை சார். ஜஸ்ட்டு இந்த மாதிரி எக்ஸாம் எழுதணும்னு மட்டுமா தெரியும். எங்கள் அப்பா அம்மாவுக்கும் இவ்வளோ தான் தெரியும், சொந்தத்துலேயுமே யாரும் பெருசாக இந்த அளவுக்கு இல்லை. ஸோ நான் ஆப் பண்ண, அதனால அது ஒரு முக்கியமான காரணம் ஆப் பண்ணதுக்கு. எனக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் வேணும், என்ன பண்ணணும் அப்படின்னு. அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக போடணும். நான் கிளியர் பண்ணுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபவுண்டேஷன் நான் ஸ்ட்ராங்காக போடணும்னா எனக்கு அகாடமி இன்னும் ஒன்று தேவைன்னு சொல்லிட்டு நான் அகாடமி கிளியர் பண்ணேன். இப்போ இங்கே இப்போ நம்ம உட்காந்துருக்கிறதுலே 3 பேரோட பாதைகள் வேற வேற. இப்போ நான் அகாடமி ஆப் பண்ணேன், அருண் பாண்டியன் செல்ஃபாக படிக்க தோணுது, அடுத்து அவர் அதை சொல்லுவார். பட் நான் சொல்கிறது இது பண்ணாதான் இதுதான் ஒரே வழியா அப்படின்னா இல்லை. நான் ஒரு கைடன்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோட ப்ரிப்பரேஷனில் நினச்சேன், இது பண்ணேன். இது அவங்கவுங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை தான் தெரிஞ்சிருக்கணும் சார். நான் அந்த அளவுக்கு ரொம்ப அறிவாளி அப்படிலாம் இல்லை சார். நானே வந்து இதை புரிஞ்சுக்குவேன் அப்படின்ற அளவுக்கு எனக்கு அந்த டைமில் தைரியம் கிடைக்கும். ஸோ நான் அதை அப்படி ஆப் பண்ணேன் சார். ஸோ அது அவங்கவுங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸ் அனலைஸ் பண்ணி அக்சஸ் பண்ணி அதுக்கப்புறமா எடுக்க வேண்டிய முடிவுன்னு நான் நினைக்கிறேன் சார். அது இண்டிவிஜுவல் முடிவு. சார் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சீனியர்ஸோட ரோல் வந்து கொஞ்சம் இங்கே ரொம்ப ப்ளே பண்ணுச்சுன்னு நான் ஃபீல் பண்ணுறேங்க சார். சீனியர்ஸ் கிட்ட ஒரு ஐடியா வாங்கிட்டேங்க சார், என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து சப்ஜெக்ட் வைஸுக்கு நம்ம இப்போ பேசிக் ஃபவுண்டேஷன் சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணோமா, அது எந்த சோர்ஸ்லேருந்து, இப்போ வீடியோஸில் இருந்தோ இதுலேருந்து கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க சார். மெயின்ஸுக்கு வந்து நான் இப்போ ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் என்ரோல் பண்ணியிருந்தேங்க சார். ஸோ மெயின்ஸுக்கு அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, சிசாட்டுக்கு ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஒன் வே ஆர் அதர் நம்ம ஸ்பெசிஃபிக்காக நமக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும் நம்ம அந்த இடத்துல போய் ஹெல்ப் வாங்கிட்டு ஒரு சீனியர்ஸோ மென்டார்ஸோட சப்போர்ட்டை வச்சு நம்ம டிராவல் பண்ணா சின்ன சின்ன சப்போர்ட்ஸ் எடுத்துக்க வேண்டிய சின்ன சப்போர்ட்ஸ் எல்லாத்துக்குமே இருந்திருக்குங்க சார். கிளியர் பண்ண எல்லாத்துக்குமே ஏதாச்சும் ஒரு இடத்துல ஏதாச்சும் ஒரு அகாடமியில் அந்த குட்டி ரோலாச்சும் ப்ளே பண்ணியிருக்கோங்க சார். ஸோ நமக்கு சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காக நம்ம அகாடமி போய் எனக்கு என்ன தேவையோ அதுக்கு நான் அகாடமி போய் கற்றுக்கிறது பெஸ்ட்டு. ஆனால் ஓவராலாக ஒரு நல்ல சீனியர்கிட்டயோ ஒரு மென்டார்கிட்டயோ சொல்கிற ஐடியா வாங்கிட்டு நம்ம ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு நம்ம பின் பாயிண்ட்டாக நம்ம டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ அருணுக்கு மேக்ஸ் நல்லா வரும்னா அவனுக்கு அது தேவையில்லைங்க சார். ஆனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, நான் அதுக்கு தனியாக படிக்க வேண்டியது. ஆனால் நமக்குன்னு ஒரு மென்டார் வச்சுக்கிறது பெஸ்ட்டுங்க சார். சீனியர் இல்லை ஃபேக்கல்ட்டி யாராச்சும் ஒரு மென்டார் வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஸோ நமக்கு என்ன தேவையோ அதுக்கு போய் நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படித்தா ரொம்ப பெட்டராக இருக்கும். எனக்கு ஆப்ஷனலுக்கு வந்து மேம் ஹெல்ப் பண்ணாங்கங்க சார். அப்போ மெயின்ஸ்க்கு வந்து நான் இன்னொரு இடத்துல ஹெல்ப் வாங்கி ஒரு இன்ஸ்டியூட்டில் ஹெல்ப் வாங்கியிருந்தாங்க சார். ஸோ இந்த மாதிரி சீனியரோட ஹெல்ப் வாங்கிட்டு சீனியர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கற்றுக்கிட்டு நமக்கு என்ன தேவையோ சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காக இல்லை அந்த மாடியூல் ஸ்பெசிஃபிக்காக கற்றுக்கிறது ஒரு பெட்டர் அவுட்கமாக எனக்கு எமர்ஜென்சிங்க சார். ஓகே சார், இது எல்லாத்துக்கும் மாற்றா இருக்காரு நம்ம டாக்டர் சார். அவர் சொல்லுவார், முன்னாடி காலத்துலலாம் என்னன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம்னாலே டெல்லியில் போய் படிக்கணும் அப்படின்றது தான் இருந்தது. அதெல்லாம் இந்த கோவிட் வந்ததுக்கப்புறம், கோவிட் பீரியட்க்கு அப்புறம் ஆன்லைன் சோர்சஸ்லாம் அதிகமானதுக்கப்புறம் நம்ம அந்த இது எல்லாமே மாறிடுச்சு. டெல்லியில் போய் படிக்கணுன்றது போய் சென்னையில் கோச்சிங் சென்டர் தங்கி தான் படிக்கணுன்றதும் போய் அதெல்லாம் போய் நம்ம வீட்டில் இருந்தே ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுவும் கோச்சிங் சென்டர் இல்லாமல், ஏன்னா ஆன்லைன்லேயே நிறைய சோர்சஸ் அவைலபிளாக இருக்குது, இது எல்லாருக்கும் தெரியும்.
யூடியூப்ல இருக்கு, டெலிகிராம்ல இருக்கு, இத்தனை ஆன்லைன் சோர்சஸ் இருக்கிறனால நம்மளுக்கு கிளாஸஸோட அவைலபிலிட்டி அதிகமாக இருக்கும். பொதுவாக எம்பிபிஎஸ் படிக்கும் போதே நம்ம தான் நம்ம செல்ஃபாக படிப்போம். அந்த பழக்கம் எனக்கு இருந்ததுனால நம்ம செல்ஃபாகவே படிப்போம், கோச்சிங் சென்டர் சேர வேணாம் அப்படின்ற முடிவை நானே எடுத்தது தான். இதை வீட்டில் சொன்னப்போ வீட்டிலும் ஒத்துக்கலை. வீட்டில் வந்து நீ எப்படி படிப்ப, ஒரு கோச்சிங் சென்டராவது சேர்ந்து படிச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் வேணாம், நான் ஸ்ட்ராங்காக நான் போகலை, நான் வீட்டிலேருந்து படிக்கிறேன், ஆன்லைனே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் வந்து ஒரு சில இடத்துல நம்மளுக்கு சப்போர்ட் தேவைப்படும். ஏன்னா இந்த எக்ஸாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம செல்ஃபாகவே பண்ணிட முடியாது. ஒரு சில இடத்துல சப்போர்ட் தேவைப்படுறது, எஸ்பெஷலி மென்டர்ஷிப், அது எல்லாமே அவைலபிளாக இருந்தது வந்து நான் பார்க்குறது நான் முதல்வன் ஸ்கீமில். கவர்மெண்ட்டில் வந்து நிறையவே அவைலபிளாக இருந்தது. அந்த டைமில் நான் மெயின்ஸ் போனப்போ மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து அவங்க இன்ஸ்டியூட்ஸ்லேருந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க நான் முதல்வன்லேருந்து. அதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததாக நான் சொல்லுவேன் சார். ஸோ இந்த ப்ரிப்ரேஷனுக்கு நம்ம கோச்சிங் சென்டர் போய் படிக்கணுன்றது அவசியம் இல்லை. ஆனால் கம்ப்ளீட்டாக கைடன்ஸே இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு சேஃபர் சைடுக்கு கோச்சிங் சென்டர் போனாலும் நல்லது தான் அப்படின்றத நான் சொல்லுவேன் சார். உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுடைய கனவு வந்து விரைவில் நிறைவேற போகுது. விரைவில் 3 பேருமே ஐஏஎஸ் ஆக போகிறீங்க. நிறைய திட்டங்கள் வச்சுருப்பீங்க. இனிமேல் களத்தில் பார்க்க போகிறோம். உங்களை இவ்வளோ ஈஸியாக இங்கே வந்து இன்டர்வியூ எடுத்துட்டோம், இனிமேல் வந்து சந்திக்க முடியாது. உங்களுடைய பணி சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணி, குறிப்பாக உங்கள் படிப்புலேருந்து ஆரம்பித்து உங்களுடைய எக்ஸாம், இன்டர்வியூ, நிறைய விஷயங்களை ரொம்பவே சுவாரஸ்யமாக இயல்பாக சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வருடம் முழுவதும் ஆதரவு தரும் வாடிக்கையாளர்களுக்கு தங்கமயில் வழங்கும் நன்றி விழா. சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 40 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை மார்ச் 22ஆம் தேதி வரை மட்டுமே.